இந்தியாவில் ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலமாக அதிகமாக பயனடைந்தது சாதாரண வீடுகள் தான், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வீட்டு உபயோக பொருட்களுக்கு எவ்வளவு வரி இருந்துச்சோ அதை விட குறைவாக தான் ஜிஎஸ்டிக்கு அப்புறமா இப்போது வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன சாம்பிள். மாவு வகைகளுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 3.5% வரி, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வரி இல்லை. தயிர் மற்றும் மோருக்கு 4% வரி இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வரி இல்லை. காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் டிடர்ஜென்ட்டுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 28% டாக்ஸ் இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வெறும் 18% தான். ஹனிக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 6% வரி இருந்துச்சு, இப்போது 0%. மொபைல் போன்ஸ், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், ஃபேன் அண்ட் வாட்டர் கூலர் மற்றும் ஃபர்னிச்சருக்கு 31.3% டாக்ஸ் இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அது 18% ஆக குறைக்கப்பட்டது. ஹேர் ஆயில், சோப் மற்றும் டூத் பேஸ்ட்க்கு 27% டாக்ஸ் இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் 18% தான். அண்ட் ரொம்ப முக்கியமா எல்பிஜி ஸ்டவ்வுக்கு 21% இருந்துச்சு, இப்போது 18% ஆக குறைக்கப்பட்டிருக்கு. அதனால சொல்றாங்க ஜிஎஸ்டி மூலமாக அதிகமாக பயனடைந்தது சாதாரண குடும்பங்கள் தான் அப்படின்ட்டு. உங்ககிட்ட யாராச்சும் ஜிஎஸ்டி ஒரு தவறான வரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.